நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடத்திற்கு நம்ம பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய பகுதியானது சிந்து நாகரிகம் குறித்த தகவல்கள் தொகுத்து 2 பகுதியாக நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு பயிற்சி வகுப்பானது கொடுக்கிறோம். அதுல முதல் பகுதியை இன்று நாம் காண இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 ஹிஸ்டரி பாடத்திற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், 12 தொகுதிகளாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அடுத்து 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து ஆன்லைன் கொஸ்டின் இது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவின் வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. முதல்ல நம்ம சிந்து நாகரிகம் குறித்த முதல் பகுதியை காண இருக்கிறோம். சிந்து நாகரிகம் என்றாலே அது ஒரு நகர நாகரிகம். சிந்து நாகரிகம் என்பது என்ன? நகர நாகரிகம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நதி கரையில் ஒரு நன்கு வளர்ந்த நகர நாகரிகம் செல்வ செழிப்போடு வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டிருந்தது என்ற வரலாற்று உண்மை பாத்தீங்கன்னா எப்ப தெரிய ஆரம்பித்ததுன்னா 1920 ஆண்டுகளில் தெரிய ஆரம்பித்தது. அப்ப இந்த சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதி கரையில 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, சரிங்களா, இந்த வளர்ந்த இந்த நகர நாகரிகம் என்பது செல்ல செழிப்புடன் வெளிநாடுகளுடனும் இந்த சிந்து நாகரிகம் தொடர்பு கொண்டிருந்தது என்பது வரலாற்று உண்மை. இது தெரிய வந்த ஆண்டு 1920. இந்த 1920 வரை மெசபடோமியா மற்றும் எகிப்து நாகரிகங்கள் தான் உலகில் நாகரிகங்களின் தொட்டில் என்று மேலை நாட்டு வரலாற்றுக்கு பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர். அப்ப இந்த சிந்து நாகரிகம் 1920 ஆண்டுலதான் என்ன செய்து தெரிய வருது. அந்த சிந்து நாகரிகத்திற்கு முன்பு மெசபடோமியா நாகரிகம் மற்றும் எகிப்து நாகரிகம், இது ரெண்டும் தான் உலக நாகரிகங்களின் தொட்டில் என்று மேலை நாட்டில் பேசப்பட்டு வந்தது. பஞ்சாப் மாநிலத்துல மாண்ட்கோமரி மாவட்டம் ஹரப்பாவிலும், அதே மாதிரி சிந்து லார்கானா மாவட்டத்துல மொஹஞ்சதாரோ, இது ரெண்டுமே, இது தவிர பிற இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகளானது சிந்து நாகரிகமும் காலத்தால் வளர்ச்சியால் மெசபடோமிய எகிப்து நாகரிகங்களுக்கு இணையானவை என்பது மெய்ப்பிக்கப்பட்டது. அப்ப இந்த சிந்து நாகரிகத்துல மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் எங்கு? பஞ்சாப் மாநிலத்தில் மாண்ட்கோமரி மாவட்டத்துல ஹரப்பா, அதே மாதிரி சிந்து லார்கானா மாவட்டத்துல மொஹஞ்சதாரோ. இந்த இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள்ல சிந்து நாகரிகம் காலத்தாலும் வளர்ச்சியாலும் மெசபடோமிய எகிப்து நாகரிகங்களுக்கு இணையானவை என்பது மெய்ப்பிக்கப்பட்டன. முதல்ல இந்த நாகரிகம் சிந்து நாகரிகம் என்பது கல் செம்பு நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். சிந்து நாகரிகம் முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கல் செம்பு நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று கூறப்பட்டது. அப்ப முதல்ல கல் செம்பு நாகரிகம் என்றும், அடுத்து ஹரப்பா நாகரிகம் என்றும், கடைசியில சிந்து சமவெளி நாகரிகம் என்று கூறப்படுகிறது. கல் செம்பு கருவிகளை கருத்தில் கொண்டு கல் செம்பு நாகரிகம் என்று பெயரிடப்பட்டது. ஏன் இந்த சிந்து நாகரிகங்களுக்கு கல் செம்பு நாகரிகம் என்று பெயரிடப்பட்டதுன்னா கல் செம்பு கருவிகளை கொண்டு அது கருத்தில் கொள்ளப்பட்டது. பின்னர் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் சிந்து சமவெளியில் இருந்தமையால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. ஒவ்வொன்றுக்கான ரீசன் என்ன?
கொடுத்துருக்கான். பின்னர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது சிந்து நாகரிகம் என்று கூறுவதே பொருத்தமானதாகும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கல் செம்பு கருவிகளை கருத்தில் கொண்டு கல் செம்பு நாகரிகம் என்றும், கலப்பா மொகஞ்சதாரோல இந்த சிந்து வெளி இருந்ததால சிந்து சமவெளி நாகரிகம் என்றும், பிற்காலத்துல சிந்து நாகரிகம் என்றும் இது அழைக்கப்பட்டுள்ளது. சோ அப்ப சிந்து வெளி நாகரிக கண்டுபிடிப்பாளர்கள். சோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஜான் மார்ஷல், சர் ஜான் ஹெர்பர்ட் மார்ஷல். இவருடைய காலமானது 1876 முதல் 1958 வரை. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த கர்ஷனின் கண்டுபிடிப்பாகும் தொல்பொருள் ஆய்வுத்துறை. இந்தியாவுல தலைமை ஆளுநராக இருந்த கர்ஷன் என்பவரின் கண்டுபிடிப்பானது தொல்பொருள் ஆய்வுத்துறை. இந்த கர்ஷன் என்பவர் தோற்றுவித்த இந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையில பாத்தீங்கன்னா 1922 ஆண்டு ஜான் ஷார் மார்ஷல் என்பவர் தொல்பொருளியல் தலைமை இயக்குனராக, டைரக்டர் ஜெனரல் சொல்லுவோம் இல்லையா, தொல்பொருள் தலைமை இயக்குனராக 1902 ஆண்டு கர்ஷன் என்பவர் கண்டுபிடித்த அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையில ஜான் மார்ஷல் என்பவர் தொல்பொருளியல் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டார். தொல்பொருள் ஆய்வு நிபுணராக மார்ஷல் செய்த முதல் காரியம் என்னன்னா, முதல் முறையாக இந்தியாவை அகழ் ஆராய்ச்சியில் நேரடியாக பங்கேற்க செய்தது. தொல்பொருள் ஆய்வு நிபுணராக சர் ஜான் மார்ஷல் மேற்கொண்ட முயற்சினா இந்தியாவை அகழ் ஆராய்ச்சியில நேரடியாக பங்கேற்க செய்தது. மார்ஷல் 20 ஆண்டு காலம் தட்சசீலம் இதுல தொல்பொருள் ஆய்வு செய்தார். மிக முக்கியமான பயன்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1913 முதல் 1933 வரை மார்ஷல் 20 ஆண்டு காலம் தட்சசீலத்துல என்ன செய்வாரு, தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொண்டார். அங்க அருங்காட்சியகத்திற்கான அடிக்கல் நாட்டினார். எப்ப 1918 ஆண்டு. மார்ஷல் தட்சசீல மேற்கொண்ட ஆய்வுகள்ல மிகவும் முக்கியமான ஆய்வு எது நம்மளுக்கு கேட்கலாம். மார்ஷல் தட்சசீலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல மிகவும் முக்கியமானது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிதான். இந்த ஆராய்ச்சி முடிவில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்பது 3250 கிமு 3250 இருந்து கிமு 2250 வரை இருக்கக்கூடும் என்று கூறுகிறார். இதை கூறக்கூடியவர் யார்? மார்ஷல். எதை அடிப்படையாக கொண்டனா தட்சசீலத்தில் அவர் மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் கிமு 3250 இருந்து கிமு 2250 வரை இருக்கக்கூடும் என்று கூறுகிறார். மார்ஷல் பல நூல்களை படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமானது அவர் பதிப்பித்த மொகஞ்சதாரோவும் சிந்து நாகரிகமும், காலம் 1931. சோ அப்ப மார்ஷலை குறித்த தகவலை இங்க கொடுத்திருக்கோம். பல நூல்களை படைத்தாலும் முக்கியமானது மார்ஷல் பதிப்பித்தது எதுனா மொகஞ்சதாரோவும் சிந்து நாகரிகமும், காலம் 1931. சோ மார்ஷலை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவர் யாரா? R.D. பானர்ஜி. R.D. பானர்ஜி. ராகல் தாஸ் பந்தியோபாத்யா. சோ இவர்தான் பாத்தீங்கன்னா R.D. பானர்ஜி என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்திய தொல்பொருள் ஆய்வின் மேதையாக இருந்தவர் இந்த R.D. பானர்ஜி. இவருடைய காலம் 1885 முதல் 1930 வரை இவர் பாத்தீங்கன்னா நினைச்சாரு அகலாய்வினுடைய காலம். இந்திய வரலாற்றாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். சிறந்த வரலாற்று நூலாசிரியர். மாணவர்களுக்கு வரலாற்றோடு தொல்பொருள் ஆய்வையும் குழைத்து கொடுத்தவர். இந்த பெருமைக்குரியவர் யார்னா R.D. பானர்ஜி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர். இந்திய வரலாற்றாளர்களுக்கு முன்மாதிரி, சிறந்த வரலாற்று நூலாசிரியர், மாணவர்களுக்கு வரலாற்றோடு தொல்பொருள் ஆய்வையும் குழைத்து கொடுத்தவர் என்ற பெருமைக்குரியவர் R.D. பானர்ஜி.
இந்த ஆர் டி பானர்ஜி என்பவர் 1800, மிக முக்கியமானது பாருங்க, ஆர் டி பானர்ஜி 1885 ஏப்ரல் 12 மூர்ஷிதாபாத்தில் உள்ள பெர்காம்பூரில் பிறந்தார். அப்ப ஆர் டி பானர்ஜி பிறந்த ஊர் எது கேட்டீங்கன்னா மூர்ஷிதாபாத்தில் உள்ள பெர்காம்பூர். காலம் 1885 ஏப்ரல் 12 பிறந்தார். கிருஷ்ணநாத் கல்லூரியில் பயின்று இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1903. பின்னர் கல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்து வரலாற்றில் முதுநிலை பட்டம் பெற்ற ஆண்டு 1910. இவர் படிப்பை முடித்த உடனே இந்திய தொல்லியல் துறையில், மிக முக்கியமானது, இந்திய தொல்லியல் துறையினுடைய முதல் துணை மேலாளராக சேர்ந்தார். எப்ப? 1911 ஆண்டு. பின்னர் அத்துறையின் மேற்கு வட்டத்தின் தொல்பொருள் தலைமை மேலாளராக பதவி உயர்வு பெற்றார். எப்ப? 1917 ஆண்டு. சோ இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆர் டி பானர்ஜி என்பவர் கல்கத்தா மாநில கல்லூரியில சேர்ந்து வரலாற்றுல முதுநிலை பட்டம் பெற்ற ஆண்டு 1910. அதே போல பாத்தீங்கன்னா கிருஷ்ணநாத் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1903. அதே போல பாத்தீங்கன்னா இவர் படிப்பை முடித்த உடனேயே இந்திய தொல்பொருள் துறையில என்ன செய்யறாரு? பணிக்கு அமர்த்தப்படுகிறார். எந்த பணியில அமர்த்தப்படுகிறார்? துறை மேலாளராக. எந்த ஆண்டு? 1911 ஆண்டு. பின்னர் இந்திய தொல்லியல் துறையில் மேற்கு வட்டத்தின் தொல்பொருள் தலைமை மேலாளராக பதவி உயர்வு பெற்ற ஆண்டு 1917. அதன் பின்னர் கிழக்கு வட்டத்துல பகர்பூர் என்ற இடத்தில் அகழாய்வு செய்தார். இவரது அயராத உழைப்பின் விளைவாக மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்னா ஆர் டி பானர்ஜி. இவர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு? அகழாய்வு செய்த இடம் பாத்தீங்கன்னா பகர்பூர். இவர் கண்டுபிடிப்பு பற்றி பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியுள்ளார். மொஹஞ்சதாரோ உலக அளவில் பேசப்பட்டது ஆர் டி பானர்ஜியின் கண்டுபிடிப்பார். மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சர் ஜான் மார்ஷல், ஆர் டி பானர்ஜி. இந்த ரெண்டு பேரையுமே தொடர்ந்து அடுத்து பார்க்கக்கூடியது மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் இவருடைய காலம் 1890 முதல் 1976. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தொல்பொருள் ஆய்வாளர் யார்? இந்த மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் என்பவர் 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற தொல்பொருள் ஆய்வாளராக திகழ்ந்தவர். இவருடைய காலம் 1890 முதல் 1976 வரை. தொல்பொருள் அறிவியலை உலக அறிய செய்த மார்டிமர் வீலரை உலகம் நன்கு அறிந்து கொண்டது. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் 1890 ஆண்டு செப்டம்பர் 20 பிறந்தவர்தான் இந்த மார்டிமர் வீலர். பிராட்போர்ட் இலக்கண பள்ளியிலும் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் பயின்று முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு 1912. இவருக்கு கிடைத்த உதவித்தொகையை கொண்டு தொல்பொருளியலை கற்ற ஆண்டு 1913. அப்ப மார்டிமர் வீலர் குறித்த தகவல் இது ஃபுல்லாமே அப்படியே குறிப்பிடுத்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தொல்பொருள் ஆய்வில் ஈடுபட்டிருந்த மார்டிமர் வீலர் முதல் உலக போரின் போது இராணுவத்தில் என்ன செய்யறாரு? சேர்ந்து பணியாற்றினார். போர் முடிந்த பின்பு வேல்ஸ் தேசிய அருங்காட்சியகத்தில், சரிங்களா, இயக்குனராக பணியாற்றினார். இது ரெண்டும் மெயினானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பின்னர் லண்டன் அருங்காட்சியகத்துல பொறுப்பாளராக பணியாற்றிய ஆண்டு 1926 முதல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1944 வரை. அப்ப என்ன செய்யறாரு? தொல்பொருளியல்ல இவர் என்ன மிகுந்த ஆர்வம் கொண்டு இருந்தாலும் கூட முதல் உலக போரின் போது ராணுவத்துல என்ன பணிக்கு சேர்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா வேல்ஸ் தேசிய அருங்காட்சியகத்துல இயக்குனராக பணியாற்றுகிறார். 1926 44 வரை லண்டன் அருங்காட்சியகத்தின் பொறுப்பாளராக பணியாற்றினார்.
இரண்டாம் உலக போர் மீண்டும் ராணுவத்தில் சேர்ந்து போர் பணியாற்றினார். முதல் உலக போர்ல எப்படி இணைந்தாரோ அந்த போர் முடிந்த பிறகு தேசிய அருங்காட்சியகத்துல இயக்குனராக, பின்னர் லண்டன் அருங்காட்சியகத்துல பொறுப்பாளராக மாறினார். இரண்டாம் உலக போர்ல மீண்டும் ராணுவத்தில் சேர்ந்து போர் பணியாற்றினார். போர் முடியுமின் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக 1944 நியமிக்கப்பட்டார். போர் இரண்டாம் உலக போர் முடிவதற்கு முன்பாகவே இவர் சர் மார்டிமர் வீலர் என்பவர் இந்திய தொல்பொருள் துறையில் இயக்குனராக 1944 நியமிக்கப்பட்டார். மொஹஞ்சதாரோவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த தொல்பொருள் அகல் ஆராய்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர். மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்.டி. பாலச்சினா. மொஹஞ்சதாரோவில் நடைபெற்று கொண்டிருந்த தொல்பொருள் அகல் ஆராய்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குநராக பணியாற்றிய காலம் எத்தனைனா 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டுகள் சொல்லி பார்க்கும்போது 1944 முதல் 48 வரை சிந்துவெளி நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சியின் பொற்காலமாக இந்த காலமானது விளங்கியது. அப்ப சிந்துவெளி நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சியில் பொற்காலமாக விளங்கியது யாருடைய காலம்னா சர் மார்டிமர் வீலர் இவருடைய காலம். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பணியாற்றிய காலம் மொத்தம் 4 ஆண்டுகள், 1944 முதல் 48 வரை. சோ இது மெயினானது, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க, மிக முக்கியமானது. இவரது ஆய்வு முடிவுகளை முதலில் சாதாரண மக்களும் அறிந்து கொள்ளுமாறு செய்த பெருமை இவரை. இவருடைய ஆய்வினுடைய முடிவுகளானது முதல்ல சாதாரண மக்களும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக என்ன செய்யறாரு இவர் பாத்தீங்கன்னா செயல்படுத்துகிறார். வானொலி, தொலைக்காட்சி, கட்டுரை, புத்தகங்கள், சொற்பொழிவுகள் மூலம் இவரது கண்டுபிடிப்புகளையும் இவர் கண்டுபிடிப்புகளின் வரலாற்று சிறப்பையும் அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளுமாறு செய்தார். எதன் மூலமாக? வானொலி, தொலைக்காட்சி, கட்டுரைகள், புத்தகங்கள், சொற்பொழிவுகள், இவருடைய கண்டுபிடிப்புகள் அனுச்சயப்படுத வரலாற்று சிறப்பையும் அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளுமாறு செய்தார். அது மட்டுமல்ல, தொல்பொருள் ஆய்வில் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கையாண்டார். மிக முக்கியமானது என்னது? அது மட்டுமல்ல, தொல்பொருள் ஆய்வில் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கையாண்டார். என்னன்னா, கண்டுபிடித்த இடங்களையும் பொருட்களையும் ஆலன் சோரல் என்ற ஓவியரின் துணை கொண்டு ஓவிய படங்களாக மாற்றினார். திட்டமிட்ட தொல்பொருள் ஆய்வின் இன்றியமையாமையை இந்திய ஆய்வாளர்களுக்கு கற்பித்தவர் சர் மார்டிமர் வீலர். இந்திய பல்கலைக்கழகங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அடிகோடிட்டு காட்டினார். ஒவ்வொரு மாகாணமும் தொல்பொருள் ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியவர் சர் மார்டிமர் வீலர். தொல்பொருள் ஆய்வுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டவரும் மார்டிமர் வீலர். இவர்தான் அரிக்கமேட்டு அதிசயத்தை உலகறிய செய்தவர். சர் மார்டிமர் வீலர். அகழாய்வு அதிசயங்கள். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிந்துவெளி நாகரிகம் பற்றி எவருமே அறிந்திருக்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில சிந்துவெளி நாகரிகம் பற்றி எவரும் அறிந்திருக்கவில்லை, எவருக்கும் தெரியாது. ஆங்கிலேயர் நிகழ்த்திய அகழாய்வு அதிசயங்களில் ஒன்று இந்நாகரிகத்தை உலகறிய செய்ததாகும். இது ஒரு நாளில் நிகழ்ந்த அற்புதம் என்று கூறுவதற்கில்லை. பல அகழாய்வு ஆய்வாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகளின் கூட்டு விளைவே சிந்துவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்பு என்று கூறப்படுகிறது. சார்லஸ் மார்ஷன், அடுத்த அறிஞர் சார்லஸ் மார்ஷன் 1842ஆம் ஆண்டு பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் ஆகிய இடங்களில் அகழாய்வு பயணம்
மேற்கொண்ட பொழுது அங்கிருந்த மக்களோடு இவருக்கு தொடர்பானது ஏற்படுத்தப்பட்டது. யாருக்கு? சார்லஸ் மார்ஷன். இந்த சார்லஸ் மார்ஷன் என்பவர் 1842ஆம் ஆண்டு பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் ஆகிய இடங்களில் அகழாய்வு பயணம் மேற்கொண்ட போது அங்கிருந்த மக்களோடு தொடர்பு கொண்டார். அப்பொழுதுதான் அவர் அப்பகுதி கிராம மக்கள் சுமார் 13 மைல் பரப்புடைய ஒரு புராதன நகரம் இருப்பதை அறிந்தார். இத்தகவல் மார்ஷனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனினும் மார்ஷனுக்கு அப்போது இருந்த வாய்ப்பு வசதி குறைவு அவரது ஆச்சரியத்தை அகழாய்வு ஆராய்ச்சியாக மாற்ற முடியாமல் செய்துவிட்டது. எனினும் அவரது பயணத்தை பற்றியும் அவர் அறிந்த செவிவழி செய்திகளை பற்றியும் விரிவாக எழுதி வெளியிட்டார். இது பாத்தீங்கன்னா இவருடைய செயல்பாடு. அடுத்து பார்க்கக்கூடியது ஹன்னிங்ஹாம். மார்ஷனின் முயற்சிக்கு பின்பு 1856 தளபதி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், ஜெனரல் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அரப்பா என்ற இடத்திற்கு செல்ல நேரிட்டது. எப்ப? 1856ஆம் ஆண்டு. இந்த மார்ஷனின் முயற்சிக்கு பின்பு 1856 தளபதி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அரப்பா என்ற இடத்திற்கு செல்ல நேரிட்டது. அவர் அங்கு சென்றதற்கான காரணம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையே ரயில் பாதை பாலம் போடுவதை மேற்பார்வை செய்வதற்காகவாகும். ஜான் மற்றும் வில்லியம் புரூடன் ஆகிய இரு பிரிட்டிஷ் பொறியாளர்களும் அப்பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பாலத்தை கட்டுவதற்கான உறுதியான கற்கள் தேவைப்பட்டன. ஹன்னிங்ஹாமும் அப்பொறியியலாளர்களும் இது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சிலர் அருகாமையில் இருந்த ஒரு சில பாழடைந்த பண்டைய கால கட்டடத்தில் கடினமான கற்கள் கிடைப்பதாக கூறினார்கள். அந்த இடத்தை பார்வையிட்ட ஹன்னிங்ஹாம் குவிந்த நிலையில் கிடந்த பாரா கற்களை கண்டு வியப்படைந்தார். சில மாதங்களுக்கு பிறகு பொறியியல் சகோதரர்களில் ஒருவராக விளங்கிய வில்லியம் புரூடன் மற்றொரு இடத்திற்கு சென்ற போது அங்கிருந்த ஒரு பகுதியில் கிராம மக்கள் பழைய செங்கற்களை பயன்படுத்துவதை பார்த்தார். அந்த இடம்தான் ஹரப்பா. ஹரப்பாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் ரயில் பாலம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்பாலத்தினுடைய நீளம் என்று பார்த்தால் 150 கிலோமீட்டர். 1872-75 ஹன்னிங்ஹாம் பிராமி எழுத்துக்களை கொண்ட முதல் ஹரப்பா முத்திரை வெளியிட்டார். இதற்கு பின்பாக அடுத்து அரை நூற்றாண்டு காலத்திற்கு எவ்வித முன்னேற்றங்களும் இதில் ஏற்படவில்லை. ஹன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற இந்திய தொல் பொறியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். இந்திய தொல்பொருள் துறையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அடுத்து ஹரப்பா. பீட் என்ற அகழாய்வாளர் 1912ஆம் ஆண்டு மேலே பல ஹரப்பா முத்திரைகளை கண்டுபிடித்தார். பீட் நேம் பார்த்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோட்ல பதிவுபடுத்துங்க. பீட், ஜே பீட் என்பவர் யாருன்னா இவர் ஒரு அகழாய்வாளர். இவர் 1912ஆம் ஆண்டு மேலும் பல ஹரப்பா முத்திரைகளை கண்டுபிடித்தார். இவரை தொடர்ந்து சர் ஜான் மார்ஷல், ராய் பகதூர் தயாராம் சரானி, மாதவ் சாத் வாட்கன் ஆகிய 10 ஆண்டுகள் முயற்சிக்கு பின்பு 1912-21 ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தார். இவர்களது கண்டுபிடிப்பு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா இவர்களது கண்டுபிடிப்பு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி வரலாற்றிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது.
மொகஞ்சதாரோ அரப்பா சொல்லி பார்க்கறது அரப்பா நாகரிகம் 1921 கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டே 1922 சிந்து வெளி நகரமான மொகஞ்சதாரோ அழுந்தெடுக்கப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா R.D. பானர்ஜி, சர் ஜான் மார்ஷல் மார்க்கே. இவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இதில் அடங்குவர். எனினும் மார்டிமல் வீலர் இந்திய தொல்பொருள் துறை இயக்குனர் ஆன பின்புதான் இவ்வாராய்ச்சி நவீனமயமாக்கப்பட்டு அதுவரை நடைபெற்ற அகல் ஆராய்ச்சிகள் முறைப்படுத்தப்பட்டு ஆவண வெளி உலகிற்கு முறையாக அறிவிக்கப்பட்டது. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட மட்டும்தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே நீங்க நினைச்சுக்கலாம், குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கலாம். இது உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு புதிய வழிமுறையாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் மார்டிமர் வீலர் இந்திய தொல்பொருள் துறை இயக்குனரான பின்புதான் ஆராய்ச்சிகள் நவீனமயமாக்கப்பட்டு அதுவரை நடைபெற்று வந்த அகல் ஆராய்ச்சிகள் முறைப்படுத்தப்பட்டு ஆவணப்பட்டு வெளி உலகுக்கு முறையாக அறிவிக்கப்பட்டது. சிந்துவெளி மொகஞ்சதாரோவின் தொன்மை சிறப்பை வெளிக்கொண்டு வந்த பெருமை யாருக்கு உரியது? மிக முக்கியமான வினாவாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக இருக்கக்கூடியது. சிந்துவெளி மொகஞ்சதாரோவின் தொன்மை சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்த பெருமையாளர் சார் மார்டிமர் வீலரை சார். பிற நகரங்கள் சிந்துவெளியிலும் வேறு சில பகுதிகளிலும் தொல்பொருள் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவற்றின் விளைவுகளை மேலும் சில சிந்துவெளி நாகரிக நகரங்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன. சாகுந்தார், காளிபங்கன், லோதார், பனவாலி, சூர்கோட்டலா, தோலாவீரா சிந்துவெளி மட்டுமன்றி ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மக்ரான் கடற்பகுதி, பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலும் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்படி மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழாய்வினுடைய சிறப்பு கூறுகள் என்ன? இவற்றின் விளைவாக சில உண்மையானது தெரியப்பட்டது. ஒன்று, இந்நகரங்கள் யாவும் சிந்து நாகரிகங்களை சார்ந்தவை. இங்கே கொடுத்திருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தவை. இவை பல கால கட்டங்களை சார்ந்தவை. இவற்றிற்கிடையே பொதுவான அம்சங்கள் பல உள்ளன. இவற்றிற்கிடையே காணப்படும் வேறுபாடுகள் இவை அமைந்த இடங்களில் புவியியல், மூலப்பொருள் வசதி, விவசாயம் மற்றும் தொழில் பெருக்கத்திற்கான வாய்ப்புகள் போன்றவற்றை பெற்று இருக்கிறது. இந்நகரங்கள் சிந்து நாகரிக வளர்ச்சியை அறிய உதவுகிறது. இந்நகரங்களானது சிந்து நாகரிக வளர்ச்சியை அடைய உதவுகிறது. சிந்து நாகரிகத்தின் பரப்பு எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதன் பரப்பு சொல்லி பார்க்கணும் 1,12,99,600 சதுர கிலோமீட்டர். சிந்து நாகரிகத்தின் பரப்பு எல்லையை தீர்மானிக்க பயன்படக்கூடியது. இந்த நகரங்கள்ல நாகரிக வளர்ச்சி எவ்வாறு அடைந்திருக்கிறது, இந்த 6 பாயிண்டையுமே மெயினா குறிப்பிடுக்கும். இந்த 6 பாயிண்ட் என்னது? இந்த சிந்துவெளியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி, அது மட்டும் இல்லாம சிந்துவெளி நாகரிக நகரங்கள்ல பற்றிய மேலும் சில தகவல்கள் என்ன? சாகுந்தாரா, காளிபங்கல், லோதாள், பானாவாலி, சூர்கோட்டலா, தோழவீரா இந்த பகுதிகள் மேலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி மட்டுமன்றி ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மக்ரான் கடற்பகுதி, பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய பகுதிகளிலும் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய சிறப்பு கூறுகள் என்ன? இந்நகரங்கள் யாவும் சிந்து நாகரிகங்கள் சார்ந்தவை.
இவை பல கால கட்டங்களை சார்ந்தவையாக இருக்கிறது. இவற்றுக்கிடையே பொதுவான அம்சங்கள் பல உள்ளன. இவற்றுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகள் இவை அமைந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய புவியியல், மூலப்பொருட்கள் வசதி, விவசாயம் மற்றும் தொழில் பெருக்கத்திற்கான வாய்ப்புகள் போன்றவை பொறுத்திருக்கின்றது. இந்நகரங்கள் சிந்து நாகரிக வளர்ச்சியை அறிய உதவுவதாக அமைந்துள்ளது. சிந்து நாகரிகத்தின் பரப்பெல்லை தீர்மானிக்கப்படுகிறது. 12,99,600 சதுர கிலோமீட்டர் இதனுடைய பரப்பு எல்லை. அப்படியே குறிப்பிடுங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கால கணிப்பு. துவக்கத்தில் இருந்தே சிந்து நாகரிகத்தின் கால எல்லை என்பது கணிப்பது எளிதான காரியம் அல்ல. தொடக்கத்துல இருந்து சிந்து நாகரிகத்தினுடைய கால எல்லை என்பது எளிதாக கணிக்கப்படுவதில்லை. மேலை நாட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சிந்து நாகரிகத்தை மெசபடோமியா மற்றும் எகிப்து நாகரிகங்களுடன் ஒப்பிட்டு கால கணிப்பு செய்தவை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். மேலை நாட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதன்படி சிந்து நாகரிகம் என்பது காலத்தால் பிற்பட்டது என்று கூறி வந்தனர். சிந்து நாகரிகம் என்பது காலத்தால் பிற்பட்டது சிந்து நாகரிகம் என்று கூறி வந்தனர். அவர்கள் கணக்குப்படி சிந்துவெளி நாகரிகத்திற்கு கிமு 3000 கால எல்லையாக இருந்தது. ஜான் மார்ஷல் இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கு கிமு 3250 இருந்து கிபி 2750 என்று முடிவு செய்துள்ளார். இந்த நாகரிகத்தின் துவக்கம் கிமு 7000 இருந்து கிமு 5000 வரை இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நாகரிகத்தினுடைய துவக்கம் என்று பார்க்கும் பொழுது கிமு 7000 இருந்து கிமு 5000 வரை இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது ஹரப்பா நாகரிகம் கிமு 2550 இருந்து கிமு 2050 வரை உச்ச கட்டத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதுல இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது சிந்து நாகரிகத்தினுடைய காலம் என்பது சிந்து நாகரிகத்தினுடைய காலத்தால் பிற்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்திற்கு எல்லை என்ன பார்த்தோம்னா கிமு 3000 கால எல்லை. ஜான் மார்ஷல எடுத்துக்கிற பொழுது என்ன செய்யறாரு, நாகரிகத்திற்கு 3250 இருந்து கிமு 2750 என்று முடிவு செய்கிறார். இந்த நாகரிகத்தினுடைய துவக்கம் கிமு 7000 இருந்து கிமு 5000 வரை இருக்கும் தொடக்கம் சொல்றாங்க. அதே மாதிரி தற்பொழுது ஹரப்பா நாகரிகம் கிமு 2550 இருந்து கிமு 2050 வரை உச்ச கட்டத்தில் இருந்ததாக தெரிகிறது. மார்டிமர் வீலர் அவரின் கணக்குப்படி ஒவ்வொரு கணக்கையும் பாருங்க. மார்டிமர் வீலர் இவருடைய கணக்கின்படி சிந்து நாகரிகத்தின் காலம் கிமு 2500 முதல் 1500 வரையே ஆகும். இது யாருடைய காலம்னா மார்டிமர் வீலர் கணக்கின்படி சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம். ரேடியோ கார்பன் சொல்றீங்க. இந்த ரேடியோ கார்பன் கணிப்பின்படி இக்காலம் கிமு 2500 முதல் கிமு 1550 வரை என்று நிர்ணயிக்கப்படுகிறது. சிந்து நாகரிகம் கிமு 3000 இருந்து கிமு 1500 வரை நிலைத்து இருந்தது என்ற கருத்து ஒற்றுமையானது இதிலிருந்து தெரியப்படுத்துகிறது. அப்ப இதை ஃபுல்லா அப்படியே பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பெல்லை. சிந்து நாகரிகத்தின் பரப்பெல்லை சிந்து சமவெளியை தாண்டி இந்தியாவிலும் பிற பகுதிகளிலும் விரிவடைந்து காணப்பட்டது. முதல் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிந்து நாகரிகத்தினுடைய பரப்பு எல்லை என்பது சிந்து சமவெளியை தாண்டியும் இந்தியாவில் பிற பகுதிகளில் இது விரிவடைந்திருந்தது. துவக்கத்துல இந்நாகரிகம் பலுசிஸ்தானத்திலிருந்து சிந்து வரை
பரவி இருந்தது. சிந்துவெளி நாகரிகம் என்பது துவக்கத்துல பலுசிஸ்தானத்திலிருந்து சிந்து வரை பரவி இருந்தது. பின்பு மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்விற்கு பின்பு சிந்து நாகரிகம் என்பது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் வரை பரவி இருந்தது தெரிய வந்தது. தொடக்கத்துல இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது பலுசிஸ்தானத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சிந்து வரை பரவி இருந்ததுன்னு சொல்றாங்க. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வின் மூலம் என்ன செய்யறாங்க, சிந்து நாகரிகம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் இதுவரை பரவி இருந்தது தெரிய வருகிறது. மைசூர், கோலாரி இவற்றில் இருந்து வெளியேயும் நீலகிரியில் இருந்து அரிய கற்களையும் சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்தி உள்ளதை பார்க்கும் பொழுது இந்நாகரிகம் தமிழ்நாடு வரை பரவி இருந்தது உறுதியாகிறது. எங்க மைசூரில் கோலாரி அவற்றில் இருந்து வெளியேயும் நீலகிரி பகுதியிலிருந்து அரிய கற்களையும் சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்தியுள்ளதை பார்க்கின்ற பட்சத்துல இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழ்நாடு வரை பரவி இருந்தது உறுதியாகிறது. இந்த சான்றுகள் தமிழக பண்பாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிக பண்பாட்டிற்கும் மிகுந்த உறவு இருப்பதை விளக்கி கொண்டிருப்பதுடன் பண்டைய இந்தியா முழுவதிலும் ஒரு அனைத்திந்திய பண்பாடும் பாரம்பரியமும் வளர்ந்து நிறைவு பெற்றிருந்தது நிரூபிக்கப்படுகிறது. அடுத்து பார்க்கக்கூடியது ஹரப்பா நகர நாகரிகம். ஹரப்பா நகர நாகரிகம். ஹரப்பா என்பது பஞ்சாப் மாநிலத்தில் மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் உள்ளது. மிக முக்கியமான பாயிண்ட், முதல் பாயிண்ட் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹரப்பா சொல்லி எடுத்தாலே எங்க இருக்குது, பஞ்சாப் மாநிலத்துல மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் உள்ளது இந்த ஹரப்பா. தற்போது இப்பகுதியானது பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கிறது. முதலில் இங்குதான் தொல்பொருள் ஆய்வின் மூலம் தயாராம் சகானி நகரம் இருந்ததை கண்டுபிடித்தார். எந்த ஆண்டு? 1921. அதன் பின்பு இங்கு மார்ஷல், டேல்ஸ், மார்டியர் வீலர் போன்ற அகல் ஆய்வியல் ஆய்வுகளை மேற்கொண்டனர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பேச செய்தனர். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, இந்த பலுசிஸ்தான் மேற்கு பஞ்சாப் மாகாணத்துல தற்பொழுது இந்த ஹரப்பா இருக்கிறது. இந்த ஹரப்பால தான் முதல் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தயாராம் சகானி என்பவர் என்ன செய்யறாரு, இதை கண்டுபிடித்தார். எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1921 அதன் பின்னர் இங்கு யார் யாரெல்லாம் மேற்கொள்றாங்க ஆய்வுனா, மார்ஷல், டேல்ஸ், மார்டிமர் வீலர் போன்றவர்களும் அகல் ஆய்வு செய்து மேற்கொண்டவர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பேச செய்தனர். அப்ப முதல்ல பண்ணவர் தயாராம் சகானி. ஹரப்பா நாகரிகத்தினுடைய வரலாற்று சிறப்புகள் என்ன? சட்லஜ் நதிக்கரையில் அமைந்துள்ள ஹரப்பாவில் முதலில் நாகரிக நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சட்லஜ் நதிக்கரையில அமைந்திருப்பதுதான் இந்த ஹரப்பா. இந்த ஹரப்பால முதல்ல நாகரிக நகரமாக இதை கண்டுபிடிக்கப்பட்டதால் ஹரப்பா நாகரிகம் என்று இது அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கோட்டை, நகர அரண், களஞ்சியங்கள், வட்டமான கல் தளங்கள், ஓரரின் வீட்டு குடியிருப்புகள் போன்றவை இந்த நாகரிகத்தினுடைய குறிப்பிடத்தக்கவையாக விளங்குகிறது. நகர் அரண் மதிலால் சூழப்பட்டுள்ளது. இறந்தோர் பொருட்களுடன் புதைக்கப்பட்டனர். இந்நாகரிகம் செப்பு காலத்தை சேர்ந்தது. மிக முக்கியமானது, ஹரப்பா நாகரிகம் என்பது செப்பு காலத்தை சார்ந்தது. ஹரப்பா நகரத்துவம் வியப்புக்குரியது. நகரானது அரண் மதிலால் சூழப்பட்டுள்ளது. இறந்தோர் பொருட்களுடன் புதைக்கப்பட்டனர் இந்த ஹரப்பா நாகரிகத்தில். அடுத்து மொகஞ்சதாரோ என்பது நகர நாகரிகம். மொகஞ்சதாரோ என்றால் இன்னொரு பேரு இறந்தோர் மேடு என்பது. ஹரப்பா நகரம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்பு சிந்து மாகாணம் லர்கானா மாவட்டத்தில் சிந்து நதியின் வலது கரையில் அமைந்துள்ள மொகஞ்சதாரோ நகரமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன?
1922 மிக முக்கியமான பாயிண்ட். அரப்பா நகரம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்பு சிந்து மாகாணமாக விளங்கிய லர்கானா மாவட்டத்தில் சிந்து நதியின் வலது கரையில் அமைந்துள்ள இந்த மொஹஞ்சதாரோ நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது 1922 இந்த கண்டுபிடிப்பிற்கு மூல காரணமாக விளங்கியவர் யார்? ஆர் டி பானர்ஜி என்பவர் தான் என்ன செய்றாரு, இந்த மொஹஞ்சதாரோ நகரம் கண்டுபிடிப்பதற்கான மூல காரணமாக விளங்கியவர். இந்த மொஹஞ்சதாரோ நகரம் என்பது இன்றைய பாகிஸ்தானில் உள்ளது. இந்நகரமானது இறந்தோர் மேடு என்று அழைக்கப்படுகிறது. மிக முக்கியமானது இறந்தோர் மேடு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய நகரங்கள் இங்க இருந்தது. அந்த பெரிய நகரங்களை குறித்து பார்க்கும் பொழுது மொஹஞ்சதாரோ சிந்து நாகரிகத்திற்கு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, தனித்துவம் மிக்கதாக உள்ளது. இதற்கு காரணம் என்ன? மொஹஞ்சதாரோ என்பது சிந்து நாகரிகத்தினுடைய முன்மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு தனித்துவம் மிக்கதாக விளங்கியது. இதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த நகரினுடைய குளியல் குளமும் பெரும் களஞ்சியமும் முக்கிய காரணமாக விளங்குகிறது. மொஹஞ்சதாரோ நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கோட்டை நகரம். மொஹஞ்சதாரோ என்றால் இனியொரு பேர் என்ன? இறந்தோர் மேடுன்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப மொஹஞ்சதாரோங்கிறதுக்கு இனியொரு பெயர் என்னன்னா நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கோட்டை. சிந்து நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரம் இது. சிந்து நாகரிகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நகரம் என்றால் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ என்பது நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கோட்டை. அதிகபட்ச வளர்ச்சி அடைந்துள்ள நகரமும் இதுதான். மொஹஞ்சதாரோ கட்டட பொறியியலுக்கும் நகர திட்டமிடலுக்கும் சிறந்த முன் உதாரணமாக விளங்கக்கூடியது. அப்படியே குறிப்பிடுத்துங்க. நகரமைப்பு திட்டம், மொஹஞ்சதாரோவின் நகரமைப்பு திட்டம், சிட்டி லேஅவுட் அதிசயத்தக்கது. இந்நகரம் குறுக்கு கோட்டு சட்ட முறையை பின்பற்றி உருவாக்கப்பட்டது. அதாவது இந்நகரின் தெருக்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று குறுக்காக வெட்டி சென்று சதுரங்களாக அமையும் நேர்கோடுகளின் ஒருங்கமைப்பில் போடப்பட்டுள்ளது. மிக முக்கியமானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நகர அமைப்பு திட்டத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நகரப்பகுதி. நகரப்பகுதி எப்படி இருக்கு? மொஹஞ்சதாரோ நகரம் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கோட்டை பகுதி, மற்றொன்று நகரப்பகுதி. கோட்டை பகுதி என்பது 12 மீட்டர், அதாவது 39 அடி உயரமுள்ள அரணுக்குள் ஒரு பொது குளியல் குளம், இருபெரும் மன்ற கூடங்கள், ஆயிரக்கணக்கானோர் வாழ்ந்த குடியிருப்புகள் உள்ளன. இது கோட்டை பகுதி. இந்நகரில் மட்டும் 35,000 பேர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அனைத்து கட்டடங்களும் நன்கு சுத்த செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. அடுத்து குடியிருப்புகள். மொஹஞ்சதாரோவின் மைய பகுதியில் உயரமான சுவற்றுடன் கூடிய அங்காடி உள்ளது. தனி வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் காணப்படுகின்றன. இவைகளில் நீர் தேவைக்கு கிணறுகள் உள்ளன. கழிவு நீர் செல்வதற்கு நன்கு மூடப்பட்ட அடி சாக்கடைகள் இருந்தன. வசதியானோர் வாழ்ந்த வீடுகளில் அறைகளும் குளியல் அறைகளும் நிலத்தடி அடுப்பும் இருந்ததாக கூறப்படுகிறது. பல வீடுகள்ல பெண் கட்டுக்கள் காணப்படுகின்றன. இவற்றின் கதவுகள் பக்கவாட்டில் செல்வதற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளன. சில வீடுகள் 2 மாடிகளை கொண்டவையாக இருக்கிறது. இது குடியிருப்புகள். களஞ்சியம். மார்டிமர் வீலர் 1950 மொஹஞ்சதாரோவில் ஒரு பிரம்மாண்ட களஞ்சியத்தை கண்டுபிடித்தார். அப்ப மார்டிமர் வீலர் மொஹஞ்சதாரோவுல களஞ்சியத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1950. இதே மாதிரி 1950 மொஹஞ்சதாரோவில் ஒரு பிரம்மாண்ட களஞ்சியத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாலும் மார்டிமர் வீலர். பல அறைகளை கொண்ட இக்களஞ்சியத்துல உணவு தானியங்களானது சேமித்து வைக்கப்பட்டது. வண்டிகளிலும் தானியங்கிகளிலும் கொண்டு வந்து சேமிப்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் தானியங்கிகளை உலர்த்துவதற்குமான வசதிகளும் இருந்தன. அடுத்த பகுதியாக குளியல் குளம். குளியல் குளம் சொல்லி எடுத்துக்கிற போது களஞ்சியத்திற்கு அருகே
சரிங்களா. களஞ்சியத்திற்கு அருகே பெரிய குளியல் குளமானது இருந்தது. இக்குளத்தில் இறங்கி குளிக்க படிக்கட்டுகள் போடப்பட்டிருந்தன. நீர் புகாதபடி நீலக்கீழ் இணைப்புகள் இருந்தன. மிக முக்கியமானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. களஞ்சியத்திற்கு அருகே பெரிய குளியல் குளம் இருந்தது. இக்குளத்தில் இறங்கி குளிக்க படிக்கட்டுகள் போடப்பட்டிருந்தன. நீர் புகாதபடி நீலக்கீழ் இணைப்புகள் இருந்தன. இக்குளியல் குளம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த குளியல் குளமானது 12 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் 2.4 மீட்டர் ஆழமும் கொண்டது இந்த குளியல் குளம். இந்த குளியல் குளத்தை எடுத்துக்கிற பொழுது 12 மீட்டர் நீளம், 7 மீட்டர் அகலம், 2.4 மீட்டர் ஆழத்தை கொண்டது. இக்குளியல் குளம் வேறு எந்த சமகால நாகரிகத்திலும் காணப்படாத ஒன்று. மிக முக்கியமானது, அந்த படிக்கவே இந்த குளியல் குளமானது வேறு எந்த சமகால நாகரிகத்திலும் காணப்படாத ஒன்று. 12 மீட்டர் நீளம், 7 மீட்டர் அகலம், 2.4 மீட்டர் ஆழம் கொண்டது. பொது கூடங்கள், மொஹஞ்சதாரோவில் காணப்படக்கூடிய பொது கூடங்கள். குளியல் குளத்து அருகே பெரிய கட்டடங்கள் இருந்தன. இவற்றில் குறிப்பிடத்தக்கவை என்னென்ன? 2. பெரிய குளத்திற்கு அருகே பெரிய குளியல் குளத்திற்கு அருகே கட்டடங்கள் இருந்தது. அந்த கட்டடங்கள்ல குறிப்பிடத்தக்கது 2. 1 தூண் மன்ற கூடம், பில்லர்டு அசம்பிளி ஹால். தூண் மன்ற கூடம், இங்கு மக்கள் மன்ற கூட்டங்கள் நடைபெற்று இருக்க வேண்டும். 2வது பொதுக்கூடம், காமன் ஹால். இக்கூட்டத்தில் இந்த கூடத்துல 78 அறைகள் இருந்தன. இக்கூடம் பிற நகர பிரதிநிதிகள் வந்து தங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து கோபுரங்கள். மொஹஞ்சதாரோ நகரம் உயரமான சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. ஆங்காங்கே பாதுகாவல் கோபுரங்கள் கட்டப்பட்டிருந்தன. அரண் அமைப்போடு உருவாக்கப்பட்டிருந்த இந்த நகரம் ஆட்சி மையமாகவும் மைய நிர்வாக கேந்திரமாகவும் தலைநகரமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு இடமுண்டு. சுருங்க கூறின் மொஹஞ்சதாரோ சிந்து நாகரிகத்தின் அதிகார குவி மையமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. அடுத்து கலை பொருட்கள். மொஹஞ்சதாரோவில் பெரிய கட்டடங்கள் மட்டுமின்றி பல அரிய கலை பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கலை பொருட்கள்ல உட்கார்ந்து கொண்டும் நிற்பது போன்றும் உள்ள உருவங்கள். இந்த கலை பொருட்கள்ல என்னென்ன இருக்கு? முதல்ல உட்கார்ந்து கொண்டும் நிற்பது போன்றும் உள்ள உருவங்கள், செம்பாலும் கற்காலும் செய்யப்பட்ட கருவிகள், நன்கு சித்திர வேலைப்பாடுடன் நுண்மையாக செதுக்கப்பட்ட முத்திரைகள், தராசுகள் மற்றும் எடை கற்கள், தங்க மற்றும் பல்வண்ண மாணிக்க கற்கள், பதிக்கப்பட்ட நகைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான்கள், இவையெல்லாம் இந்த கலை பொருட்கள்ல அடங்கக்கூடியது. நாட்டியக்காரியின் செப்பு சிலை. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு நாட்டியக்காரியின் செப்பு சிலை உலக கலை வல்லர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாட்டியக்காரியினுடைய செப்பு சிலையானது எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இது 10.8 சென்டிமீட்டர், 4.3 அங்குலம் உயரமுள்ள இந்த சிலை 1926ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1926. இச்சிலையில் தன் மனதை பறிகொடுத்தவர் யார்? சர் மார்டிமர் வீலர். இவருக்கு எத்தகைய அழகான முகம், இவரது உதட்டு பிதுக்கள், இவரது கண்களில் காணப்படும் கர்வ பார்வை, இவருக்கு 15 வயது இருக்கக்கூடும். ஒரு கை நேர வளையல்கள். இந்த நிர்வாண பெண் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு நிற்கிறார். இவளுக்கு இணையாக உலகில் வேறு எதுவும் இல்லை. இந்நாட்டிய நார்மணி பற்றி ஜான் மார்ஷல் கூறியது. இந்த இளம்பெண் ஒரு கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு ஆணவத்துடன் நிற்கிறார். இவரது கால்கள் கால இசையை வெற்றி கொள்வதாக இருக்கிறது. கீழடி பெசேல் என்ற மற்றொரு தொல்பொருள் ஆய்வாளர்
இப்பெண் என்ன செய்கிறோம் என்பதை நன்கு அறிந்தே நன்றாக செய்துள்ளார் என்று இந்த பெண் சிலையை குறித்த தகவல்களானது கூறப்படுகிறது. சோ இந்த பெண் சிலை என்பது மட்டும் இல்லாம ஆண் சிலை, நாட்டிய பெண்ணிற்கு அடுத்ததாக அனைவரது கவனத்தையும் கவர்ந்த உருவம் என்னதுன்னா சவக்கார கல்லால், சரியா, சவக்கார கல்லால் செய்யப்பட்ட உட்கார்ந்திருக்கும் ஆண் உருவத்தினுடைய சிலை. இந்த ஆண் உருவ சிலை உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. இந்த சிலையானது 17.5 சென்டிமீட்டர், 6.9 அங்குலம் உயரம் உடையது. இந்த சிலை 17.5 சென்டிமீட்டர், 6.9 அங்குலம் உயரம் உடையது. இவரது தலைப்பட்டி, கைப்பட்டை பின்பக்கமாக சரிந்து விழும் வேலைப்பாடு அடைந்த மேலாடை, நன்கு வாரிவிடப்பட்ட முடி, காரணி, ஓட்டை, கனவு காணும் கண்கள், நன்கு செதுக்கப்பட்ட மூக்கு, சொல்லை விட செயலை மேல் என்பதை கூறாமல் கூறுவதை போன்ற உதடுகள், மூடிய வாய், இந்த ஆணழகன் சிலை பார்ப்போர் மனதை பிரதிபலிப்பதாக உள்ளதாக கூறப்படுகிறது. சோ அது மட்டும் இல்லாம மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள், மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான முத்திரைகளில் ஒன்றில் ஒருவர் கால்களை மடக்கிய நிலையில் விலங்குடன் புடைசூழ உட்கார்ந்திருக்கிறார். சோ இது மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரை. இவர் இந்துக்களின் கண்களுக்கு யோகியாகவும் சிவனாகவும் காட்சி அளிக்கிறார். சமணர்கள் இச்சிலையில் மகாவீரரை காண்கின்றனர். பௌத்தர்கள் புத்தரை பார்க்கின்றனர். தமிழர்கள் இச்சிலையில் திருவள்ளுவரை காணக்கூடும். பிறருக்கு இவர் துறவியாக காட்சியளிக்கிறார். சோ இது முத்திரை குறித்த தகவல். சிந்து நாகரிக வாழ்வியல். சோ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நாகரிக வாழ்வியல். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு. சிந்து நாகரிக வாழ்வியல்ல அரசியல் அமைப்பு என்ன? அரசியல் அமைப்புல நகர நிர்வாகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது சிந்து நாகரிகம் நகர நாகரிகம் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சிந்துவெளி நாகரிகம் என்பது நகர நாகரிகம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், தோலவீரா, காளிபங்கன், சங்குதாரோ, பாழலி போன்ற பல நகரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த சிந்து நாகரிகம். ஒவ்வொரு நகரமும் நன்கு நிர்வகிக்கப்பட்டது. பொதுவாக இந்நகரங்கள் வடிவமைப்பு ஒரே சீராகவே இருந்தது. இந்நகரங்கள் புவியியல் அமைப்பு, நதி வெள்ளப்போக்கு, சூழ்நிலை மாற்றம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து கொண்டது. இம்மாற்றங்களை பார்க்கும் பொழுது நகர நிர்வாகம் தன்னாட்சி பெற்று திகழ்ந்ததாக தெரிகிறது. இதன் மூலம் சிந்துவெளி நாகரிகத்தில் அதிகார பரவல் முறை இருந்ததாக அறிய முடிகிறது. தன்னாட்சியுடன் செயல்பட்ட இந்நகர நிர்வாகிகள் ஒரு நடுவண் அரசிற்கு கட்டுப்பட்டு இருந்தது என்பது புலனாகிறது. அடுத்து மத்திய திட்டக்குழு. ஒரு வலிமையான நடுவண் அரசு இல்லாமல் ஹரப்பா, லோத்தால், காளிபங்கன், சங்குதாரா போன்ற நகராட்சிகள் ஒரு சீராக செயல்பட்டிருக்க இயலாது. ஒரே மாதிரியான நகர அமைப்பையும் கொண்டிருக்க முடியாது. எனவே மத்திய திட்டக்குழு ஒன்று இதற்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். இக்குழு மைய அரசின் கீழ் செயல்பட்டிருக்க வேண்டும். இம்மைய அரசு மொஹஞ்சதாரோவில் இருந்தமைக்கான சான்றுகளானது இருக்கப்படுகிறது. மொஹஞ்சதாரோவில் காணப்படக்கூடிய தூண் மன்ற கூடமும் பொது கூடமும் இதற்கான சான்றுகள் ஆகும் என்று கூறப்படுகிறது. இவை யாவும் சிந்து நாகரிகத்தில் அதிகார பரவல் முறை, மக்களாட்சி நடைபெற்றதற்கான அடையாளமாக கூறப்படுகிறது. அடுத்து பொருளாதார அமைப்பு, கட்டமைப்பு வசதிகள். இந்த பொருளாதார அமைப்புல கட்டமைப்பு சொல்லி பார்க்கும் பொழுது சிந்து நாகரிக பொருளாதாரம் நன்கு திட்டமிட்ட பொருளாதாரமாக விளங்கியது. சிந்துவெளி நாகரிகத்தின் பொருளாதாரம் என்பது நன்கு திட்டமிட்ட பொருளாதாரம். பல நகர்களிலும் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயம் சாரா அரசாங்க அலுவலர்கள், தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், பாதுகாவலர்கள்,
படை வீரர்கள் ஆகியோர் அனைவருக்கும் உணவுப் பொருட்களை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு மைய அரசிற்கும் நகர அரசிற்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாம அதற்கு ஏற்றால் போல ஒவ்வொரு நகர தலைமை இடத்திலும் மொகஞ்சதாரோவிலும் பெரிய களஞ்சியங்களானது கட்டப்பட்டது. விவசாயிகளின் தேவை போக உபரியாக இருந்த உணவு தானியங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்டது. இதை சேமிப்பதற்கு பல அதிகாரிகள் இருந்திருக்க வேண்டும். போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது. களஞ்சியங்களில் அன்றாட தேவைக்கும் நெருக்கடி கால தேவைக்கும் உணவுப் பொருட்களானது சேமிக்கப்பட்டது. பல இடங்களில் தானிய ஜாடிகள் காணப்பட்டமையால் தனியாரும் உணவுப் பொருளை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. விவசாய உபரி அக்ரிகல்ச்சர் சர்பிளஸ் இருந்ததால் மட்டுமே நகர நாகரிகம் நடைமுறை சாத்தியமாக இருக்கும். சோ அப்ப என்ன செய்றாங்க, ஒவ்வொரு பகுதியிலும் தானிய களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டு தன்றாட தேவைக்கும் என்ன செய்றாங்க, தானியங்களானது சேகரிக்கப்படுகிறது என்பது இதன் மூலம் நம்ம என்ன செய்றோம், அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது விவசாயம். சிந்துவெளி பொருளாதாரம் என்று பார்த்தோம்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. விவசாயம் வளமாக இருந்தது. சோ மெயினான கான்செப்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி பொருளாதாரம் சொல்லி எடுத்துக்கும் போது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. விவசாயம் வளமாக இருந்தது. மக்களின் தேவை போக உபரி விளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு விவசாயமானது இருந்தது. இதுதான் இந்த இடத்துல மெயினா இருக்கக்கூடிய சிந்துவெளி பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்தை அடிப்படையாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த விவசாயம் எப்படி இருந்துச்சு, வளமாக இருந்தது. மக்களினுடைய தேவை போக உபரி விளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு விவசாயம் வளமாக இருந்தது. சிந்து நதிக்கு பின்புறம் இருந்த நிலப்பகுதிகளில் விவசாயமானது செய்யப்பட்டது. கோதுமையும் பார்லியும் ரபி அல்லது குளிர்கால பயிர். அப்ப சிந்துவெளி பகுதியில கோதுமை பார்லி என்பது குளிர்கால பயிர் ரபி, பிறவற்றை கரீப் அல்லது கோடைக்கால பயிராக பயிரிட்டன. அப்ப குளிர்கால பயிராக கோதுமையும் பார்லியையும், பிறவற்றை கரீப் பயிராக அதாவது கோடைக்கால பயிராக பயிரிட்டனர். நிலம் நன்றாக உழுது பயிரிடப்பட்டது. சிந்து நதி பொங்கி வரும் பொழுது பயிரிட்டு பின்பு அறுவடை செய்தனர். நிலத்தை இரு வழியாக உழுவதற்கான அடையாளங்கள் காளிபங்கனில் காணப்படுகிறது. நம்மளுக்கு கேள்வி கேட்க, நிலத்தை இரு வழியாக உழுவதற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகிறதுனா காளிபங்கன். சிந்து சமவெளி மக்கள் விவசாய தேவைக்கு ஏற்ப விலங்குகளை பழக்கி கொண்டனர். திமிழுடன் கூடிய விலங்குகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக காளைகளும் ஒட்டகங்களும் விவசாயத்திற்கு உதவியாக பயன்படுத்தப்பட்டன. எருமைகள் அங்க உபயோகத்தில் இருந்தது. பாலுக்காக பசுக்கள் பயன்படுத்தப்பட்டன. மான்களும் ஆமைகளும் உணவுக்காக வேட்டையாடப்பட்டன. மக்கள் காண்டா மிருகங்களை பற்றி அறிந்திருந்தனர். அப்ப சிந்துவெளி மக்கள் என்ன செய்றாங்க, விவசாயம் என்பது மட்டும் இல்லாம விலங்குகளை தங்களுடைய தேவைக்காக என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த விலங்குகள்ல மெயினா திமிழுடன் கூடிய விலங்குகள் எதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக காளைகள், ஒட்டகங்கள். இது என்ன செய்யுது, விவசாயத்திற்கு அதிகம் பயன்படுத்தினர். எருமைகளும் உபயோகிக்கப்பட்டது. பாலுக்காக பசுக்கள், மான்களும் ஆமைகளும் உணவுக்காக வேட்டையாடப்பட்டது. மக்கள் காண்டா மிருகங்களை பற்றி அறிந்திருந்தனர். ஆடுகளும் நாய்களும் பன்றிகளும் கிராமங்களில் காணப்பட்டது. சோ இது ஃபுல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிந்துவெளியினுடைய தொழில்களுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன, சிந்துவெளியில தொழில் எப்படி இருந்துச்சு. தொழில் அடுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வரிசையா என்ன செய்ய போறோம்,
பண்டமாற்று முறை, சமுதாய அமைப்பு எப்படி இருந்துச்சு, சோ பிறப்பின் அடிப்படையில அவங்க எப்படி இருந்தாங்க, வீட்டு பொருட்கள் என்ன. சோ அடுத்த ஒரு பகுதி உங்களுக்கு முழுமையாக தொகுத்து இனி ஒரு செக்ஷனா கொடுத்துருவோம். சோ இன்றைய பகுதியில உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இதுல இருந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் அடுத்து நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுப்போம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. 2025 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாறாக பணியாற்றுவதற்கான அருமையான வாய்ப்பு. ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், கிளாஸ்னு ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சுபி குழுவோடு இணைந்து பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.